கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் புதிய கண்ணாடி இழை பாலம் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கடல் மீது இத்தகைய கண்ணாடி பாலம் கட்டப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் முறை என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை விவேகானந்தர் நினைவிடம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு கொண்டு செல்லும் படகு சேவையை பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழகம் தொடர்ந்து செயல்படுத்தி பயணிகளுக்கு அனுபவமிக்க சேவையினை வழங்குகிறது. விவேகானந்தர் நினைவிடம் அமைந்துள்ள பாறையுடன் ஒப்பிடும்போது திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறை உயரம் குறைவாக உள்ளது. இதனால் கடல் கொந்தளிப்பாக இருந்தாலோ அல்லது நீர்மட்டம் குறைந்திருந்தாலோ திருவள்ளுவர் சிலைக்கு படகுகளை இயக்குவதில் தடைகள் ஏற்படுகின்றன. இந்த இரண்டு நினைவுச் சின்னங்களையும் இணைக்கும் நோக்குடன் ஒரு பாலம் கட்டப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. சுமார் 37 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த பாலம் 77 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலம் கொண்டதாக அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 7 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் வளைவு 11 மீட்டர் உயரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் முக்கிய சிறப்பு அம்சமாக அதன் நடுவில் 2.4 மீட்டர் அகலத்தில் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பாலத்தின் மீது நடைபயணம் செய்யும் பயணிகள் கீழே பரந்த கடலை தெளிவாக பார்க்கும் அனுபவத்தை பெற முடிகிறது.